தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை. இந்த ஊரில் அமைந்துள்ள கழுகாச்சலமூர்த்தி திருக்கோயில் முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக புகழ் பெற்றதாக கருதப்படுகிறது. இது முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடு என்றும் தென்பழனி என்றும் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறது. அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தல இறைவனை புகழ்ந்து பாடியுள்ளார். ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை தடுக்க முயன்ற ஜடாயு ராவணனால் கொல்லப்பட்டான். இதையடுத்து ஜடாயுக்கு ராமனால் இறுதிச்சடங்கு செய்யப்பட்டது. இதை அனுமன் மூலம் அறிந்த ஜடாயுவின் தம்பியான சம்பாதி என்ற கழுகு முனிவர் மிகவும் வருந்தினார். தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியை கூட செய்ய முடியவில்லையே, இதனால் ஏற்பட்ட பாவம் தீர நான் என்ன செய்வது என்று ராமனிடம் வேண்டினார். அதற்கு ராமன், நீ கஜமுக பருவத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்றார். பல ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தன. கஜமக பருவத்திலேயே சம்பாதி தங்கியிருந்தார். அப்போது முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இவ்வழியாக வந்தார். அந்நேரத்தில் முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் துன்புறுத்திக் கொண்டிருந்தான். முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி திதியில் வதம் செய்து களைப்பில் கஜமுக பருவத்தில் ஓய்வெடுத்தார். அவர் தங்குவதற்கு இடம் தந்த சம்பாதி சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார். இதனால் மகிழ்ந்த முருகன் சம்பாதிக்கு முக்தி தந்தார். சம்பாதி தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியைகள் செய்ய முடியாத பாவம் நீங்கியது. கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பர்வதமே அவரது பெயரால் கழுகுமலை என பெயர் பெற்றது. இங்கு அருள்வளிக்கும் மூர்த்தி என்பதால் இத்தல இறைவன் கழுகாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். முற்காலத்தில் இந்த கோவில் இருந்த இடம் வனமாக இருந்துள்ளது. புவனகிரி என்று அழைக்கப்பட்ட இத்தலத்திற்கு தெற்கே பழங்கொட்டை என்னும் ஊரில் அதிமதுர பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு சமயம் அந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக இந்த வனப்பகுதி வந்தான். அப்போது மிகுந்த களைப்பின் காரணமாக ஓய்வெடுக்க எண்ணிய மன்னன் ஒரு வேங்கை மரத்தடியில் அமர்ந்து அப்படியே தூங்கிவிட்டான். நண்பகலில் திடீரென பூஜை செய்வது போன்றும் மணி ஒலிப்பது போன்றும் சத்தம் கேட்க மன்னன் கண் விழித்து பார்த்தான். அப்போது அங்கு பசு ஒன்று பாறையின் தானாக பாலை சுரந்து கொண்டிருந்ததை கண்டான். சிறிது நேரம் கழித்து அந்த பாறையை அகற்றி பார்த்தபோது அங்கு ஒரு குகையும் அதனுள் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமானும் காட்சியளித்தனர். இதனால் மனம் மகிழ்ந்த மன்னன் இறை காட்சியால் உள்ளம் நெகிழ்ந்து வழிபட்டான். இத்தல இறைவன் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி என்றும் தேவர்கள் வந்து பூஜிக்கின்ற மூர்த்தி என்னும் உணர்ந்ததால் மன்னன் மக்கள் வழிபட பல வசதிகள் செய்தான் என்கிறது தல வரலாறு. ராஜபாளையம் திருநெல்வேலி சாலையில் உள்ள சங்கரன் கோயில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து சங்கரன் கோயில் செல்லும் வழியில் 22 கிலோமீட்டர் தொலைவிலும் கழுகுமலை உள்ளது. இது போன்ற அற்புதமான திருக்கோயில்களை தரிசிக்க மறக்காம நம்ம தமிழ் கடல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி.